வந்து 1லேருந்து 5 வரை உள்ள அதிகாரத்தில் தான் நம்ம படிக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் நம்ம பார்க்கணும்னா, யோசுவாவோட ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த புக்கை எழுதினது வந்து யோசுவா. அவங்க எழுதின காலம் வந்து கிமு 14ன்னு சொல்லப்படுது. இந்த யோசுவா ஃபுல்லு புக்கில் என்ன இருக்குன்னா, யோர்தான் ஆற்றை வந்து அவங்க கடக்கிறதும், அதுலேருந்து எரிகோ வீழ்ச்சி பெறுறது, அதுக்கப்புறமா இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானானில் குடியேறி போகிறாங்க, அதுக்கப்புறமா ஆண்டவரோட உடன்படிக்கையை புதுப்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தான் நம்ம யோசுவாவில் பார்க்குறோம். ஸோ இதில் 1லேருந்து 5 அதிகாரம் வரைக்கும் பார்க்குறோம். இதில் அதிகாரம் 1 வந்து யோசுவா வந்து நூனின் மகன்னு சொல்லப்படுது. அதுவும் போக ஆண்டவர் வந்து சில காரியங்களை சொல்கிறாரு. அதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து 3 நாளில் யோர்தானை கடப்பீங்க அப்படிங்கிறாரு. அதுவும் போக மோசையோடு நான் இருந்தது போல் உன்னோடு இருப்பேன்னு சொல்கிறாரு. அப்புறம் வீறுகோள் துணிந்து நின்று சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு 2 ஒற்றர்களை வந்து அனுப்புகிறாரு. எரிகோங்கிற ஊரை சுற்றி பார்க்குறது, எரிகோங்கிற ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சித்திமிலேருந்து 2 பேரை அனுப்புகிறாரு. ஸோ அவர் வந்து அப்போ வந்து அங்கே என்ன நடக்குதுன்னா, ராகாபுன்னு ஒரு விலைமாது இருக்கிறாங்க. அவங்க வந்து இவங்க 2 பேருக்கும் அடைக்கலம் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே உள்ள ராஜா வந்து இந்த ஒற்றர்கள் வந்துட்டாங்கங்கிறத அறிஞ்சோடனே அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவங்கள வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது, இங்கே யாரும் வரலை அப்படின்னு சொல்லி அவங்கள காப்பாற்றுறாங்க. அவங்கள காப்பாற்றிட்டு அவங்கள வந்து மாடியில் வந்து சணல் கட்டையில் வந்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி காப்பாற்றுறாங்க. ஸோ உங்களுக்கு இறக்கம் காட்டினது போல் நீங்கள் என்னோடய குடும்பத்துக்கும் என்னோட சகோதர சகோதரிகள், தாய் தந்தை, அவங்கள சார்ந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் இறக்கம் காட்டி அவங்கள வந்து எந்த ஒரு தீங்கும் வராமல் நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒற்றர்கள் வந்து ஒரு அடையாளத்தை நீங்கள் வைங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒற்றர்கள் திருப்பி அவங்க ஊருக்கு இறங்கி போகும்போது அங்கே இருந்த சாளரத்தில் வந்து ஒரு கருஞ்சிவப்பு கயித்தை வந்து கட்டி அடையாளமாக ராகாபு வச்சிடுறாங்க. ஸோ இந்த அடையாளத்தை வச்சுட்டு போகிறாங்க. ஒற்றர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டிலேருந்து வெளியே ஆட்கள் வராமல் பார்த்துக்கோங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ராகாபு வந்து ராகாபுங்கிற விலைமாது அந்த ஒற்றர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அது 3வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோன்னா, இஸ்ரேல் வந்து வந்து யோர்தானை கடக்கிறாங்க. அது எப்படி கடக்கிறாங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியை வந்து குருக்கள் ஆகிய லேவியர் வந்து கையில் ஏந்திட்டு போகிறாங்க. ஸோ ஏந்தி போய் அவங்க வந்து யோர்தான் ஆற்றில் காலை எடுத்து வச்சோடனே அந்த யோர்தான் ஆற்றை வந்து பிரிந்துடுறது, அதில் உள்ள தண்ணி வற்றி அந்த இடத்து வழியாக குருக்களும் அந்த உடன்படிக்கை தாங்கிய குருக்கள் அங்கேயே நிற்கிறாங்க. அப்புறம் மற்ற மக்கள் எல்லாருமே, இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அந்த வெட்டாந்தரையில் அவங்க வந்து நடந்து யோர்தான் ஆற்றை முழுவதுமாக கடக்கிறாங்க. கடந்து முடித்ததும் யோசுவா வந்து என்ன பண்ணுறாருன்னா, நினைவு கற்களை வந்து வைக்கிறாரு. ஸோ நினைவு கற்களுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அந்த குருக்கள் இருந்த இடத்துல இருந்த 12 கற்களை 2 குளத்தில் உள்ளவங்களையும் இருந்தும் ஒவ்வொருத்தரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லி அதில் இருந்து அவங்கள வந்து 12 கற்களை எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த 12 கற்களையும் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து இஸ்ரேலர்கள் ஃபுல்லும் வெளியே ஏறினதுக்கு அப்புறமா குருக்களும் லேவியரும் அந்த யோர்தான் ஆற்றிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா முதல் மாதம் 10ஆம் நாளன்று யோர்தானிலேருந்து வெளியேறி முடிக்கிறாங்க. இதில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா கில்காலில் வந்து தங்குறாங்க. அந்த கில்காலில் அந்த 12 கற்களை எடுத்துகிட்டு வந்த கற்களை வந்து அந்த இடத்துல நட்டுறாங்க. அது எதுக்காக நட்டுறாங்கன்னா, அதுக்கு அடுத்து வர சந்ததிகிட்ட வந்து இந்த மாதிரி ஆண்டவர் எப்படி செங்கடலை வற்ற செஞ்சு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினாரோ, அதே போல் யோர்தான் ஆற்றையும் வற்ற செஞ்சு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினாருங்களுக்கு அடையாளமாக அந்த 12 கற்கள் இருக்கட்டும்னு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 5வது சாப்டரில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அது போக மோசேக்கிட்ட வந்து ஆல்ரெடி ஆண்டவர் நிறைய மக்கள் முணுமுணுத்ததுனால என்ன சொல்லுவார்னா, அங்கே இருந்த இந்த இதில் கீழே அடிக்குறிப்பில் குறிப்பிட்டிருக்கபடி 28லேருந்து 35 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து குறிப்பிட்டப்பட்டிருக்கும். 28லேருந்து 35 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிட்டிருக்கும். 20 வயதும் அதற்கு மேலும் எண்ணப்பட்ட
மொத்த தொகையினரான நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். அதாவது 20 வயதுக்கு மேற்பட்டவங்க யார் யார் முணங்கினாங்களோ அவங்க எல்லாருமே அந்த 40 வருஷங்கள் நடந்ததில் அவங்க வந்து 40 வருடங்கள் அந்த பாலை நிலத்தில் நடந்ததில் தளர்ந்து எல்லாரும் இறந்து விட்டார்கள். ஸோ அதனால் ஆண்டவர் வந்து மறுபடியும் யோசுவாவை வந்து அங்கே இருந்த மக்களுக்கு எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ண சொல்கிறாரு. 28:35 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 20 வயதுக்கு மேலே இருந்த ஆண்களை வந்து முறுமுறுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து நீங்கள் வந்து கானான் தேசத்துக்குள்ளே போக மாட்டீங்க அப்படின்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த இடத்துல அந்த 40 ஆண்டுகள் அலைஞ்சு திரிஞ்சதில் மறித்து போகிறாங்க. அதுக்கப்புறமா ஆனால் அவங்களோட பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அந்த பிள்ளைங்க எல்லாமே விருத்த சேதனம் பண்ணாத பிள்ளைகள் தான். ஸோ அவங்கள எல்லாரும் உடன்படிக்கைக்காக ஆண்டவர் வந்து விருத்த சேதனம் பண்ணுறதுக்காக கில்காலில் விருத்த சேதனம் பண்ண சொல்கிறாரு. ஸோ அவங்கள எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணதுக்கப்புறமா 14ஆம் நாள், அந்த மாதத்தினோட 14ஆம் நாள் வந்து எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடுறாங்க. பாஸ்காவுக்கு மறுநாள் வந்து நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பச்சாப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டார்கள் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா யோசுவா ஒரு காட்சி காண்றாரு. அது என்ன காட்சிங்கும் போது அதில் ஒரு தூதர் ஒருத்தர் வராரு. அவர் வந்து நீ நிற்கும் இடம் புனிதமானதுன்னு சொல்லி அந்த காலடிகளை அகற்றுன்னு சொல்கிறாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த பைபிள் ஸ்டோரியில் நம்ம இதை வரைக்கும்